யாழ்ப்பாணத்தின் சிறப்பினையும் பாரம்பரியத்தையும் பிரதிபலிப்பதில் தமக்கென ஒரு தனித்துவத்தை கொண்டது வடமராட்சி கிழக்கு பிரதேசம். கல்வி, ஒழுக்கம், கலை, விளையாட்டு என தமக்கென சிறப்பான அடையாளத்தை கொண்ட இப்பிரதேசத்திற்கு இன்னும் மெருகேற்றுவதுதான் வீரம். அப்படியான சிறப்புகளை கொண்ட வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகத்தின் நிர்வாக நடவடிக்கைக்கு உட்பட்டது. பருத்தித்துறையிலிருந்து நீண்டு செல்லும் மருதங்கேணி பிரதான வீதிதான் இப்பகுதிக்கான பிரதான போக்குவரத்து சாலை. பல சிறப்புகள் இருந்தும் இப்பிரதேசம் இன்னமும் வழி கொண்டு அனுபவிப்பதுதான் அவர்களுக்கான வீதி பிரச்சினை. போர் மோகம் காரணமாக சிதைந்து போன வீதிகள் இன்னமும் அதிகாரிகளின் பாராமுகத்தோடுதான் காணப்படுகின்றது. பருத்தித்துறை நகரில் இருக்கும் பிரதான பாடசாலைகளை நோக்கி வரும் பாடசாலை மாணவர்கள் கூட இவ்வீதிகளின் நிலைமையினால் பெரும் அவதிக்குள்ளாவதை எம் கண்ணால் நேரில் அவதானிக்க முடிகின்றது. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் பள்ளமும் குன்றுமான வீதி வழியை தான் வரவேண்டிய துர்ப்பாக்கியம். புதிதாக புனரமைக்கப்பட்ட சில வீதிகள் சிதைவடைந்து செல்வதையும் காண முடியும் என்றுதான் மாறும் வடமராட்சி கிழக்கின் சோகம். தேர்தல்களை மட்டும் நோக்கும் அரசியல்வாதிகள் இவற்றை கவனிக்காததுதான் ஏன்?